ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஐலா மீன் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ஐலா மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, அ 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய்த்தூள், அப்புறம் வீட்டிலேயே அரைச்ச பொடி 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து வாசனையாக இருக்கும், அதுக்கு தான் சேர்க்குறோம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் லெமன் வந்து ஆஃப் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஜூஸையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா, மீன் வந்து தவாவில் வறுக்கும்போது அந்த மசாலாலாம் ஒட்டாமல் நம்ம எடுக்கும்போது நல்லா அழகாக வரும் மீன் வறுக்கிறது. அதுக்கு தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில், அந்த லெமன், உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து அதில் ஆட் பண்ணி ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா மசாலா போட்டு தடவி விட்டுக்கலாம். மீனை வந்து நடுவிலலாம் கொஞ்சம் கொஞ்சம் கத்தியில் கீறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் அந்த ஃப்ளேவர் இறங்கும், காரம் உப்பெல்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும் அந்த மசாலாலே. ஊறினதுக்கப்புறம் நம்ம தவாவில் வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஒரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு ஒரு மீனையும் எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமே போடுவோம். ஏன்னா எண்ணெய் சூடாகலைன்னா மீனில் வந்து எண்ணெய்லாம் இழுத்துக்கும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக போடலாம். ஏன்னா கையிலலாம் எண்ணெய் தெறிக்குது. பொறுமையாக மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். ரொம்பவும் ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது ஸ்டவ்வை. சிம்மில் வச்சே நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நல்லா வந்து அந்த உப்பு மிளகாலாம் ஏறும், காரம். நல்லா வறுத்த மீனை வந்து ஃப்ரை ஆகிடுச்சு மீன். அதை நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த ஐலா மீன் வந்து உடம்புக்கு நல்லது. ஒமேகா 3 அமிலம் வந்து இருக்கிறதுனால எலும்புக்கு, இருதயத்துக்கெலாம் நல்லது இந்த மீன். அடிக்கடி நாங்கள் இது தான் வாங்கி சாப்பிடுவோம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஐலா மீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.